Why should you run Amazon ads? அமேசான் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுனால ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கணும் இல்லையா? நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட, பிரதர் நான் ஏன் அமேசான் ஆட்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரே பதில் தான் நான் சொல்லுவேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு காம்படிஷன் மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 பேர் உங்கள் காம்படிஷனில் வந்து நிற்பாங்க. அதில் யாராச்சும் ஒருத்தர் தாங்க அங்கே வந்து செலக்ட் ஆவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். இல்லை நம்ம விஜய் சொல்கிற மாதிரி நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு ஃபுல்லாக அவங்க ஆளுங்களா இருக்கலாம், ஆனால் மேன் ஆஃப் த மேட்ச் ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போது எப்படி சரி நீ இது எப்படி நான் சொல்கிற அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்கலாம். நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அமேசான் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் தனிச்சு நிற்கணும், தனிச்சு நம்மளுடைய பொருளை காட்டணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் தான் பண்ணணும். என்ன அப்படின்னா அமேசான் ஆட்ஸ் ரன் பண்ணணும். சரி, அமேசான் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுனால வேறு என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்டை மக்களுக்கு நீங்கள் அதிகமாக காட்ட 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 உங்களுடைய ப்ராடக்டோட இது வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்களோட பிராண்ட் வேல்யூ இம்ப்ரூவ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் பிராண்ட்னா நான் இவங்களை பார்த்துருக்கேன்ப்பா, இவங்க வந்து அமேசானில் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கும். இது வந்து நீங்கள் கேட்கலாம், சரி சதீஷ் நீ சொல்கிற இது மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரியும், இதனால என் பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேங்க அதுக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஒரு கீவேர்ட் போட்டு நான் ஒரு பொருளை தேட போகிறேன். ஸோ நான் வந்து மொபைல் ஃபோன் தேடுறேங்க. எனக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன் ஒரு நீட் இருக்குது. ஸோ அதனால் மொபைல் ஃபோன் பார்க்குறேன். ஓகே, மொபைல் ஃபோன் வந்துடுச்சு. ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ட்னு இருக்குது, நிறைய ஸ்பான்சர்ட்னு இருக்குது. என்னடா இது ஸ்பான்சர்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். சொல்கிறேன், ஸ்பான்சர்ட் அப்படின்ற சில விஷயங்கள் பார்க்குறீங்க, ஸ்பான்சர்ட் இல்லாமல் சில பொருட்களை நம்ம பார்க்குறோம். கரெக்ட் இல்லைங்களா? நீங்களே பாருங்கள், இதில் நிறைய நம்ம ஸ்பான்சர்ட் பார்க்குறோம், நிறைய வந்து நம்ம வந்து ஸ்பான்சர்ட் இல்லாமையும் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பான்சர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா பெய்ட் ரிசல்ட்ஸ். அதாவது நாம் அமேசான் கிட்ட வந்து ஒரு காசு கொடுத்து, இப்போ அமேசான் இந்தாப்பா என் பொருளை வந்து நீ ஃபஸ்ட்டு முன்னாடி முன்னாடி அது எப்படி ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே பண்ண வைக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்டே இல்லையே, இது எப்படி இந்த பொருள் எப்படி வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஸோ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ரிசல்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் எப்படி வந்து டிஸ்பிளே ஆகும், எப்படி வந்து ஃப்ரண்ட் பேஜில் டிஸ்பிளே ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதுக்கான ஒரே ஒரு இதுதான். அதாவது நீங்கள் தேடுற அந்த பர்டிகுலர் கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைட்டில்லையோ டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை புல்லட் பாயிண்ட்ஸ்லையோ இல்லை பேக் அண்ட் சர்ச் டேர்ம்ஸ்லையோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃப்ரண்ட் பேஜில் டிஸ்பிளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து தனியாக மெடக்கட வேண்டியது இருக்கும். அதையும் நான் சொல்லி இருக்கிறேன். சரி, ஏன்டா அப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. ஏன்னா எடுத்தோடனே நிறைய பேர் கேட்கலாம், எடுத்தோடனே நான் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணிட்டேன், என்னோட ப்ராடக்ட் வந்து ஃப்ரண்ட் பேஜில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னீங்கன்னா ஆகாது. ஒன்று நீங்கள் செலவு பண்ணணும், இல்லையா நீங்கள் பொறுமையாக இருந்து அதுக்கான எஃபர்ட் நீங்கள் வந்து எடுக்க ஆரம்பிக்கணும். என்ன மாதிரி எஃபர்ட் அப்படின்னா டைட்டிலில் நான் சொன்ன மாதிரி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட், பேக் அண்ட் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் கீவேர்ட், மேஜர் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதனால கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், சரி எப்போ தான் இந்த ஆடை நான் ஸ்டாப் பண்ணுறது, ஏதாச்சும் வழி இருக்கா இந்த ஆட்ஸ் வந்து நான் போடாமல் என்னுடைய ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன் வாய்ப்பு இல்லை? சரி, என்ன வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆடு போட்டு 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 ஓகேங்களா, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் ஃப்ரண்ட் பேஜில் ஃபஸ்ட்டு பேஜ்லையோ இல்லை செகண்ட் பேஜ்லையோ இல்லை தேர்ட் பேஜ்லையோ உங்கள் ப்ராடக்ட் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்காக, அதாவது உங்கள் ப்ராடக்ட் வந்து இந்த பேஜஸில் டிஸ்பிளே ஆகுன்றதுக்காக தனியாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எப்போவுமே நம்ம வந்து அமேசானில் மக்கள் தேடி வராங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்ட் பேஜுக்குள்ளேயே, ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், இந்த 3 பேஜுக்குள்ளேயே அவங்களுக்கான பொருளை வந்து அவங்க தேடி எடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் மொபைல் ஃபோனுன்னு இருக்குது. ஸோ இந்த மொபைல் ஃபோனுன்றது ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ இதில் பேஜஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேஜஸில் இந்த 3 பேஜஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் அவங்க தேர்ந்தெடுத்துருவாங்க. அதாவது மக்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபஸ்ட் 3 பேஜ்க்குள்ளேயே தேர்ந்தெடுத்துருவாங்க. இதை தாண்டி மற்ற பேஜஸ்லாம் போவாங்கன்னு கேட்டால் போவாங்க. ஸ்பெசிஃபிக்காக சிலர் இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் அந்த அடுத்த பேஜஸ்லாம் போய் அவங்க ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சரி, ஸோ இப்போ சொல்லுங்கள், அமேசானில் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறது அவசியமா இல்லையா? ஸோ எதுக்கான பதில் கண்டிப்பாக அவசியம். எதுக்காக அப்படின்னா நீங்கள்
ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் த க்ரௌட். அதாவது ஒரு க்ரௌட்ல நீங்க தனிச்சு நிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க மெசனர்ஸ் ரன் பண்ணணும். தேங்க் யூ.